இது சிஜேபின்றது வந்து அபிஜித் திப்கே அப்படின்ற ஒரு அமெரிக்கால மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காரு பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல. அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இது இந்த என்டையர் எபிசோட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஹியரிங்க்கு வருது. லாயர்ஸ்க்கு வந்து சீனியர் அட்வொகேட்னு டெசிக்னேஷன் கொடுக்கறத பத்தின ஒரு கேஸ் போட்டிருக்காரு ஒரு லாயர். சோ அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது. சீஃப் ஜஸ்டிஸும் இன்னொரு ஜஸ்டிஸும் அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓரல் அப்சர்வேஷன்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சில அப்சர்வேஷன் சொல்றாரு. அந்த அப்சர்வேஷன்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, சில பேர் இருக்காங்க, சில இளைஞர்கள், அவங்களுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் கிடையாது. நான் கரெக்டா கோட் பண்ணல, பட் அவர் சொன்னது சாராம்சத்தை சொல்றேன். அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடையாது, அவங்களுக்கு வேலை கிடையாது. இதுல சில பேர் வந்து மீடியால போறாங்க, சில பேர் சோசியல் மீடியால போறாங்க, சில பேர் வந்து ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் ஆகுறாங்க. சோ அவங்க வந்து சிஸ்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது தான் எங்களோட வேலை. இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. சோ இதுக்கு சமூக வலைத்தளங்கள்ல நிறைய எதிர்வினை வருது. அது 15ஆம் தேதி இந்த கேஸ் வருது. 15ஆம் தேதி அவரோட அப்சர்வேஷன் சொல்றாரு. அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது. பட் அதுக்கு அடுத்த அந்த அன்னைக்கும் அடுத்த நாளுக்குள்ளேயே வந்து நிறைய அதுக்கு எதிர்வினைகள் சோசியல் மீடியால வருது. சீஃப் ஜஸ்டிஸ் உடனே விளக்கமா கொடுத்துறாரு, நான் எல்லா இளைஞர்களையும் சொல்லல, நான் வந்து சில பேர் போகஸான டிகிரி வாங்கிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி தான் சொன்ன விளக்கம் கொடுத்துறாரு. பட் இருந்தாலும் அது வந்து கண்டினியூ ஆகுது. சோ இது போயிட்டு இருக்கும் போதே வந்து இது சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கும் போது அபிஜித் திப்கே அப்படிங்கிற ஒரு அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் யூஎஸ்ல பண்றாரு. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். அண்டர் கிராஜுவேஷன் வந்து பூனால பண்றாருன்னு நினைக்கிறேன். பாஸ்டன் யூனிவர்சிட்டியில பண்றாரு. மகாராஷ்டிரால வந்து பூனேல வந்து அவர் வந்து ஜேர்னலிசம்ல அண்டர் கிராஜுவேட் பண்ணிட்டு 2020 இருந்து 2023 வரைக்கும் அவர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியோட சோசியல் மீடியா விங்ல வந்து அவர் வந்து ஒரு 2 விதமா சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, அவர் வாலண்டரியா இருந்தாருங்கிறாங்க. இன்னொரு என்ன சொல்றாங்க, அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாருன்றாங்க. 2020ஆம் வருஷம் டெல்லி எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்ச போது அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல அவர் வந்து சோசியல் மீடியால மீம்ஸ் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் யூத் டார்கெட் பண்ணி இது பண்ணி இருக்காரு. சோ அவரு ஆனா அதுக்கப்புறம் 2023 விட்டுட்டு மாஸ்டர்ஸ் பண்றத முயற்சி பண்றாரு. மாஸ்டர்ஸ் பண்ண யூஎஸ் போயிட்டாரு, இப்ப பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த அடுத்த நாள் அவர் என்ன பண்றாருன்னா, அவரு ஒரு வேடிக்கையா ஒரு சட்டாரிக்கலா என்ன சொல்ல, எல்லா காக்ரோச்சும் ஒன்னா சேர்ந்தா என்ன அப்படின்னு ஒரு ஜட்ஜ் வந்து அந்த காக்ரோச்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாரா? யூஸ் பண்ணிருக்காரு. காக்ரோச்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. அந்த வார்த்தையை புடிச்சிட்டாங்க. ஆமா, அதனாலதான் அந்த வார்த்தையை புடிச்சிட்டாங்க. அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு.